நயன்தாரா தமன்னா ரெண்டு பேரும் ஒரே கதையில ஒரே கேரக்டர்ல நடிக்கிறாங்களாம். டோரா, இமைக்கா நொடிகள், அறம், வேலைக்காரன் படங்கள்ல பிஸியா இருக்கிற நயன்தாரா சக்ரி டைரக்ஷன்ல கொலையுதிர் காலம் அப்படிங்கிற ஒரு படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் லண்டன்ல போயிட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்து மூலமா ஒரு ப்ரொடியூசரா மாறுறாரு. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் அட் அ டைம்ல ரெடி ஆகுற இந்த படத்தை ஹிந்திலயும் ரீமேக் பண்ணலாம்னு இருக்காங்களாம். ஆனா ஹிந்தில நயன்தாராவோட ரோலுக்கு இப்ப தமன்னாவை கமிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. சப்போஸ் நம்ம கேள்விப்படுற விஷயம் மட்டும் உண்மைனா நயன்தாரா படத்தோட ரீமேக்ல தமன்னா நடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதே கதையில பிரபுதேவா நெகட்டிவ் ரோல் பண்றாராம். கண்டிப்பா பிரபுதேவா நயன்தாரா வெர்ஷனுக்கு வில்லனா இருக்க மாட்டாரு. மேபி ஹிந்தி ரீமேக்ல இவர் வில்லன் கேரக்டர் பண்ணலாம். ஆல்ரெடி தேவி படத்துல இவங்களோட காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆனதால இவங்க ரெண்டு பேரும் ஹிந்தில ஜாயின் ஆவாங்கன்னு சொல்றாங்க. இதே நேரத்துல நயன்தாரா ஆல்ரெடி நடிச்சு முடிச்ச டோரா படம் இப்ப ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு பெரிய ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதா செய்யும். டோரா படத்துக்கும் அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இது தன்னோட கதை, இதை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேட்டலைட் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுத்தாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருந்தாரு. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்ச சங்கம் ரெண்டு கதையை அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி லைன், கேரக்டரைசேஷன் எல்லாமே ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் டிஃபரெண்டா தான் இருக்கு. இந்த ரெண்டு கதைக்கும் சம்பந்தம் இல்ல, டோரா காப்பியும் இல்ல அப்படிங்கறத இப்ப கிளியர் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் டோரா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்படி பேக் டு பேக் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதால நயன்தாரா பல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரீசெண்டா அவங்களோட அவார்டை கூட நேர்ல போய் வாங்க மிஸ் பண்ணிருக்காங்க. சென்னையோட ரெயின் டிராப்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் விமன்ஸ் டே ஸ்பெஷலா நயன்தாராவுக்கு பெண் சாதனையாளர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததால நயன்னால இந்த அவார்டை நேர்ல போய் ரிசீவ் பண்ண முடியல. பொதுவா ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாத நயன் இந்த அவார்டை நேர்ல போய் வாங்க ஆசைப்பட்டதாகவும், பட் வெளியூர்ல ஷூட்டிங் இருந்ததால தன்னால நேர்ல வந்து வாங்க முடியலன்னு இந்த ஆர்கனைசேஷன் கிட்ட நயன்தாரா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ரீசெண்டா தான் ரெயின் டிராப்போட பிராண்ட் அம்பாசிடர் ஏஆர் ரெஹானா நயன்தாராவை மீட் பண்ணி இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கோலிவுட்ல செல்லமா அழைக்கிற நயன்தாரா சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சு விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, தனுஷ், விக்ரம், ஆர்யா, ஜீவா வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டார்ஸோடையும் சேர்ந்து நடிச்சிட்டாங்க. பட் இது வரைக்கும் இவங்க சேர்ந்து நடிக்காத ஒரு ஸ்டார்னா அது உலக நாயகன் கமல்ஹாசன். இப்போ சபாஷ் நாயுடு படத்தோட ஷூட்டிங்ல கமல் சார் ஒரு பக்கம் பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சனங்களையும் பிஸியா இருக்காரு. பட் இவரோட விமர்சனத்தையும் இவரையும் ரீசெண்டா தமிழ்நாடுவோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படி அவர் என்னதான் சொன்னாரு பார்க்கலாமா? புதுசா பொறுப்புட்டார் கமலஹாசன், இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஏன்பா தொடரக்கூடாது? உனக்கு 65 வயசு ஆயிருக்குது, இப்பதான் 4வது பிறந்திருக்குது. இவருக்கு 65 வயசுக்கு பிறகுதான் 4வது வந்திருக்குது. நாங்கள் 1974 இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றேன். 1974 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு கழகத்தில் நான் இணைந்தேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கின்றேன். 1989 சட்டப்பேரவை உறுப்பினராக அம்மாவிலிருந்து வெற்றி பெற்றேன். 91 வெற்றி பெற்றேன். பல்வேறு வாரிய தலைவராக இருந்திருக்கிறேன். கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பு வளர்க்கிறேன், அமைச்சராக இருக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏதாவது மக்கா போய் பார்த்துருக்கிறியா? எந்த கிராமத்துக்காக போயிருக்கிறியா? எதுவுமே தெரியாத டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, விஸ்வரூபம் வந்தபோது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இது வரைக்கும் வாயே பேசல. ஏன் அம்மா இருக்கும்போது பேசிருக்கலாம் இல்லையா? ஏன்னா வேண்டும் என்று திட்டமிட்டு அம்மா மீது களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பேசுகின்றார். ஆகவே இன்றைக்கு விஸ்வரூபம் படம் அம்மா இல்லைன்னா அவர் அயோக்கியாகிப்போம். ஆனா அம்மா அவரை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லை, மறைஞ்சிருக்கிறாங்க. அவரை பற்றி பேசலாமா? எண்ணி பாருங்க. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த நன்றி கூட இந்த கமலஹாசனுக்கு கிடையாது.